வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜக தலைகளை சந்தித்து பேசிய திருமாவளவன், அதுவும் நயினார் நாகேன் சொன்ன 2 நாளில் திருப்பி பார்த்த திமுக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் தெரிவித்து இருந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன், நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோரை சந்தித்து பேசியது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்த புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே இருந்த அம்பேத்கர் சிலை சேதமடைந்ததால் அம்பேத்கரின் சிலை அமைப்பு குழு என்று ஒரு குழுவை உருவாக்கியது. அந்த குழுவின் மூலமாக புதிய அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கொட்டும் மழையில் நேற்று திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகையில், அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது சொன்னார், திமுக விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி தேர்தல் கூட்டணியில் அல்ல, கொள்கை உறவு இருக்கிறது என்றார். இந்த 2 இயக்கத்தினரும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசக்கூடியவர்கள். அந்த புரிதலோடு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கைகளை நிமிர்த்தி களத்தில் நிற்கிறோம். அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வு முடிந்து சென்னைக்கு திரும்புவதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்தது பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது ஒருவரை பரஸ்பர நலன் விசாரித்தனர். எனினும் இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ பதிவிட்டு இந்த சந்திப்பு எதிர்பாராத ஒன்று என்று பாஜகவின் மாநில தலைவராக புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருமாவளவன், நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோரின் சந்தித்தது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துள்ளன. திமுக கூட்டணியில் அப்படியோ தொடரும் என கூறப்படுகிறது. ஆனாலும் சில விசிகாவை மையமாக வைத்து கூட்டணி சலசலப்புகள் எழுந்து வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக கூட்டணி குறித்து திருமாவளவன் விமர்சித்திருந்தார். திமுக சமூக நீதியை நிலைப்பாட்டை பாதுகாக்க அதிமுக கூட்டணி குறித்து மறுபரிசீலனையை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திருமாவளவன் பாஜக மற்றும் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதனையே விரும்புகிறார். ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்பதனை என் விருப்பம் என குறிப்பிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோரின் திருமாவளவன் சந்தித்த புகைப்படம் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது, பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.